மணந்து அரம்பை ஊர்வசி மேலகை சொல்லக்கூடிய வாழ்வோடு தேவத்தை இந்த பொன்னுலகை ஆளக்கூடிய தேவேந்திரன் என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யாரெங்கே நான் குனிஞ்சு மாலையை வாங்கிக்கணுமா? இல்ல போ, நான் போட்டுக்கிறேன். அது நீயே போட்டு அந்த மாலையை நீயே வச்சுக்கலாம். அப்பா நினைச்சுக்காத. ஏன் தெரியுமா அந்த மாலை உனக்கு நான் போடல? ஏன் போடல? நான் என்ன உங்களுக்கு தான் போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். இப்ப காலம் கெட்டு போயிடுது. என்ன கெட்டு போயிடுறா? இந்த மாலை நான் உங்களுக்கு போட்டு எவனா பாம்பு வச்சிருக்கேன் என்ன பண்ணுவோம்? இது நான் உங்களுக்கு போட்டா செத்து போடுவேன். அதனால செக்அப் பண்ணி பார்த்தேன். செக்அப் பண்ண மாலையை நீயே வைத்துக்கொள். அத பாம்புலாம் வச்சுக்கிறேன் போட்டுவா. ஏண்டா எனக்கு முன்பதாக அனுதிலும் வரக்கூடியவன் நீ. காலத்தாவல் ஏண்டா அட போங்க. வராண்டா வந்து மயில் ஒரு முண்டை. மயில் ஒரு முண்டை. அது நீ வரும்போது வரணுமே. முண்டை நான் வச்சிருந்த இரும்பா குண்டை குண்டை அடிச்ச பாரு உடஞ்சு போச்சு அவன் மண்டை. என் முண்டாட்டி பேரு தாரு. அவ போட்ட அரப்படி சோறு அந்த ஊக்குறது மோரு. நான் வேற என்னங்க சொல்ல போறேன் எந்த காலம் என்றால் கதையாளத்துக்கு கொண்டு போய் என்ன சொல்ல போறேன்? பதங்கள் தேவையில்லை. ஏண்டா என்னுடைய மகளாக விளையக்கூடிய நளினியாகப்பட்டவன் மழை பொழிப்பதற்காக சென்றவன் ஓராண்டு காலம் ஆகியும் இன்னும் வரவில்லை தேவலோகத்தில். ஓராண்டு காலம். ஏண்டா என் மகள் எங்க இருக்கின்றாள்? எந்த இடத்தில் இருக்கின்றாள்? எப்படி இருக்கின்றாள்? அவளை பின்தொடர்ந்து எங்க பார்த்தாலுமே காணவில்லையாடா? எங்க தாங்க தெரியல. சரி தான் வரோம். எங்க தான் போயிருப்பா? உங்க மகன் எங்க தாங்க தெரியல. சரி பின்னுப்பா. சரி பார்க்கலாமா?
ஈரேழு 14 லோகங்கள். லோகங்கள் ஏண்டா இதுவரை வந்து விட்டோம் 3 லோகம். இந்த 3 லோகத்தையுமே காணலையாடா? சரி 3 லோகம் வந்தோம். ஆமா உனக்கு தெரிதா இல்லையா? என்னது நம்ம என்ன வந்து தாங்கிறோம். அதோ பாத்தியா யாருக்கு ஒரு பெண்ணு தன்னந்தனிமையில சோகத்தோடு போறாங்க. அந்த பெண்ணு யாரா இருக்கும்? ஏண்டா நீ சரியாக தான் சொல்ற. அதோ போகின்ற பெண்ணு சோகத்தோட போறாங்க. நான் தேடிட்டு போறது ஏன் பொண்ணடா? என் பொண்ணியா சோகத்தோட போறேன் யாருன்னு தெரியல. ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது தேவலோகம் திரும்பி வர. நீ மணல் பறிக்க சென்றவள் வருவதற்கு ஓராண்டு காலம் என்ற பாசத்தில் பார்க்க வந்தால் மணல் பறிக்க நேரத்தில் எனக்கு ஒரு மலரை கேட்டுனப்பா. அந்த மலருக்காக பிரத போதுனப்ப அவர் நாட்டுக்கு சென்றவரு இந்த பாய் வந்து பாக்கலையப்பா. கண்டேன். அவனால் காந்தரத்திலும் செய்து ஒரு பிள்ளையை பெற்றாயா? அடே செய் அடி என்ன சொன்னாய்?
தெரியாம தான் கேக்குறான். அப்பா பார்த்து அப்பா சொல்றதாரு என்ன சை! ஒரு தந்தையின் மானத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் தெரியுமா? எப்படி மகனாக இருந்தால் ஒரு குடும்பத்தை வழிநடத்தி அந்த குடும்பத்தை உயர்த்த வேண்டும். அப்படியே மகனாக வருமானத்துல மகனாக இருந்தா மகளாக இருந்தால் எப்படி தெரியுமா? எப்படி பிறந்த வீட்டில் வருவதை விட புகுந்த வீட்டில் செல்லுகின்ற பொழுது புகுந்த வீட்டின் புகழை உயர்த்த வேண்டும். எப்படி? அந்த நடத்தியில இருக்கணும். பெண்ணோட இது பிறந்த வீட்டு கதையை அங்க போய் பேசக்கூடாது. அப்படி நடக்க வேண்டும். இது பெண்ணோட குணம். இவள் அப்பா என்று கூப்பிடுகின்றாளே, என்னை கேட்டாளா திருமணம் செய்து கொண்டாள்? இல்லையா? காந்தர்வும் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு கேட்டாளா? வீந்து போற இப்படி முதல்ல காதலுக்கு மூக்குல கை பத்தியா உனக்கு அடிக்க கூடாது. நீங்க முன்ன அடிக்க கூடாது. நான் பாத்து கம்மி இருந்தா கூட பாய் எனக்கு சும்மா விட மாட்டேன். நல்ல நேரம் தப்பிச்சிட்ட. அதுதான் அப்ப மாட்டுவ. அப்படி அந்த புகழை சேர்க்கவில்லை. அதை விடுடா. பிறந்த வீட்டின் புகழ் எப்படி இருக்கு? எப்படிங்க? ஒரு பெண் தரையில ஒரு தெருவில் நடந்து போனா தலை குனிந்துதான் நடந்து போகணும். ஏன் தெரியுமா? அப்படியே குச்சிக்கினே அது பெண்ணுடைய அடக்கத்துக்காக சொல்ல வரல. தலையில் நிமிர்ந்து நடக்கவில்லை இந்த பெண் என்று ஊரார் போட்டுருவாங்க தெரியுமா? ஆமாங்க. கொஞ்ச தலை நிமிராம நடக்கிறார் நடந்து போச்சு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்தை அந்த நடையில தெரியும். ஒரு சில பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும். ஒண்ணுமே வச்சியா பணிவா போவாங்க. இருங்களுக்கு போக மாட்டேன். சரி சரி. அப்படி தலை குனிந்து நடக்கிறாங்க. அந்த பண்பை வளர்க்க வேண்டும். ஆமாங்க. அந்த பண்பை வளர்க்க வேலை பண்ணிட்டா பேசி அப்பாவா தெரியலையா? ஒரு நேரம் கத்திங்கிறாரு. யாரு வரலையா? கொண்ட வரலையா? நீ ஆப்புன்னு சொன்ன குழந்தை அவர் கதைக்கவே கட்ட மாட்டாரு. திருத்தவே முடியாதா? ஏண்டா உனக்கு உதாரணத்துக்கு கூட இந்த குவார்டர் ஆப் தான் வருமாடா? சொன்னீங்க வேற எதுவுமே வராதா? அதான் சொல்லிட்டு ஆப்பா ஆப்பா. ஒரு பிறந்தவற்றின் புகழை பரப்ப வேண்டும். இப்படி ஒரு பெண் பண்பை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்காம இவள் என்ன பூலோகத்திலேயே வாழ்ந்தா? பொன்னுலகின் புகழை மண்ணுலகிலே சீரழித்து விட்டு வந்திருக்கின்றார். இவள் பெண்ணாளா? இவள் என்னை தகப்பன் அழைக்கலாமா?
வாடி. பரவாயில்ல உன்ன மாதிரி பொண்ணை பார்த்துட்டு வாமா. பாவி பெண் பாவம் பொல்லாத பாவடா பாவி. அந்த கை வணங்காது அவனுக்கு. பொம்பளை பாவி நம்மூரா தூக்கிறாடா. நம்மூரான்னு மட்டும் சொல்ல நான் தூக்கலாடா. என்ன சொல்றா? இந்த மூஞ்சி பெண் பாவம் பொல்லாது. இந்த மூஞ்சி கூட அந்த மூஞ்சி எவ்வளவு மேல்? எந்த மூஞ்சி விட? இந்த மூஞ்சி கூட இந்த சித்தம் பரவ சீட்டு போயிட்டு வரல. சொல்லு விளக்குறேன் சொல்லு. எனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாத தான் கூப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் வெடிட்டோம். நான் மணி 12 மணிக்கு அடிப்பேன். மகாலி வராது 12 மணிக்கு நாளைக்கு 12 மணிக்கு அடிப்பேன். நான் உங்களுக்கு ஆப்பு சொல்லாத போடான்னு சொல்லு. அப்பான்னு சொல்லாத. உங்க அப்பா உன் பொண்ணு எதனா போய் எதனா வெட்டி பண்ணீங்க போடாப்பா. கதை தானே பொண்ணு அடி தப்பே இல்லை. அதிகம் இவ்வளவு பேர் வாயில் தான் வீந்து நிக்கிறேன். அதெல்லாம் இல்ல. அவன் எவ்வளவு சாவகாசமா போய் பொடி காட்டு பேசுறான். நீ நானும் பேசுகிறோம். அவங்க பொண்ணு எங்க போய் பேசுறீங்க? சொம்மாடி வாடி துண்டு துட்டு மாவா அல்ல சும்மா விட்டு போவா வா துட்டுமா வா பேசினாதாண்டி அடி விடும். நயங்கடா கம்முன்னு உள்ள போடும். நான் யாரு அப்பான்னு உனக்கு மரியாதை கொடுங்க. உன்னோட மகனை வாடி பண்ண சொல்லிட்டு வைக்க மாட்டேன். வேற என்ன பண்றது? மாடு 2 மாடு போட்டு ஏறு ஓட்டுறோம். ஒரு மாடு சரியில்லைன்னு சொன்னா அந்த மாடு வச்சு நீ பார்க்க முடியாது. ஆச்சு எப்பொழுது பொன்னுடைய தேவை கெடுத்தாரோ மண்ணுலகில் இருந்தாலோ எதனால் இவளுக்கு இப்படிப்பட்ட செயலை செய்தாங்க. ஏண்டா தேவலோக பெண் என்ற ஒரு மரியாதை தேவலோக பெண் என்று அந்த தெய்வ சக்தியில் தானே இவள் இவ்வளவு ஆட்டம் ஆடினார். உண்மைதாங்க. இவளுக்கு இவளுடைய தெய்வ சக்தி போகிறது என்பது சாபத்தை